ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஆண்டோ. இது எம்இசி பார்ட் 6 அண்ட் இதில் ஒரு முக்கியமான பார்ட்ஸை பார்க்க போகிறோம். நான் முன்னாடி டுட்டோரியல்ஸில் ஒன்று சொல்ல மறந்துருந்தேன். அதாவது இந்த எம்இசி அப்ளிகேஷனுக்கு எப்படி இதுதான் ஃபஸ்ட் பேஜ் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண தெரியுது. அதே மாதிரி இப்போ நான் அபவுட் அஸ் பேஜை கிளிக் பண்ணேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூஆர்எல்ல home/about அப்படின்னு ஒரு யூஆர்எல் இருக்குது. அண்ட் இதுக்கு எந்த ஒரு எக்ஸ்டென்ஷனும் கிடையாது. பட் ஆனால் நம்மளுடைய இந்த எம்இசி அப்ளிகேஷனுக்கு அபவுட் இந்த எக்ஸ்டென்ஷன் இல்லாமலே ஒரு பேஜை ஈஸியாக லோட் பண்ணி காமிக்குது. ஸோ இது எப்படி நம்மளோட எம்இசி அப்ளிகேஷன் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து முக்கியமான ஒரு டாபிக். ஜஸ்ட் நான் இதோடைய இந்த வெப் ப்ரௌசரை ஜஸ்ட் மினிமைஸ் பண்ணிவிட்டு என்னுடைய டீபக்கிங்கை ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ அது பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரவுட்டர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம இந்த எம்இசியில் இருக்குது. அதாவது மேப் ரவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டிஃபால்ட்டாக எந்த பர்டிகுலர் பேஜை நம்ம லோட் பண்ணணும் அப்படின்றது. ஸோ நான் இதுக்கு இந்த டாபிக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு ஃபைலை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அதாவது global.asax பேஜ். இதை ஜஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே ஒரு பேஜ் இருக்கும், global.asax.cs பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஒரு சம் கிளாஸஸ் அண்ட் மெத்தட்ஸ் உள்ளே இருக்கும். அதாவது நம்ம ஃபஸ்ட் இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணும்போது, அதாவது நீங்கள் டீபக் பண்ணுறோம் இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணும்போது இந்த ஏரியா வந்து அப்படியே ரன் ஆகும். இந்த கிளாஸ் அண்ட் மெத்தட்ஸ் வந்து ரன் ஆகும். அதாவது ஃபஸ்ட்டு உள்ளே இருக்க எல்லா ரிஜிஸ்டர்ஸு எல்லாமே ஃபஸ்ட்டு ரன் ஆகி நம்ம அப்ளிகேஷன் ரன் பண்ணுறதுக்கு எல்லா சப்போர்ட்டிங் இன்ஃபர்மேஷனையும் ஸ்டார்ட் பண்ணி வைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் ஸ்டார்ட் இருக்குல்ல, இந்த மெத்தட் தான் ஃபஸ்ட்டு ரன் ஆகும். ஸோ இதுக்குள்ளே நான் ஏன் இதை முக்கியமாக உங்களுக்கு காமிக்கிறேன்னா, இப்படி ஒன்று இருக்குது, நம்ம அப்ளிகேஷன் ரன் பண்ணும்போது இதெல்லாம் நம்மளுக்கு நம்ம அப்ளிகேஷன் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி விடுது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனையும், முக்கியமாக இந்த இடத்துல ரெஜிஸ்டர் ரவுட்ஸ் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது பாருங்களேன். ஸோ இவரு தான் முக்கியமான இந்த ரவுட் டேபிளுக்குள்ளே தான் எந்தெந்த ஃபைல் எந்தெந்த ரூட்டில் இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிரும். ஸோ இப்போதைக்கு டிஃபால்ட் ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்குது. நம்ம இப்போதைக்கு அந்த டேபிள் வந்து எம்டியாக தான் இருக்குது. அது எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்றத நான் என்னோட ஃபியூச்சர் வீடியோஸில் நான் வந்து சொல்கிறேன். பட் இப்போதைக்கு பார்த்தோன்னா இந்த ரெஜிஸ்டர் ரவுட்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஆளை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இதை என்னோட மவுஸ் கர்சர் அது மேலே வச்சுட்டு என்னுடைய கீபோர்டில் F12 அழுத்துறேன். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் ஆக்சுவலி எதுக்குள்ளே இருக்குன்னா, நம்மளுடைய சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரருக்குள்ள app_start ஒரு ஃபோல்டர் இருக்கும் பாருங்களேன். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல route_config.cs அப்படின்னு ஒரு கிளாஸ் ஃபைல் இருக்கும். இந்த கிளாஸ் ஃபைலுக்கு உள்ளே தான் இந்த கிளாஸை எழுதி வச்சுருக்காங்க. அதாவது route_config அப்படின்ற ஒரு கிளாஸை. ஸோ இந்த கிளாஸ், ஸோ அதுக்குள்ளே இருக்க மெத்தட் இது ரெஜிஸ்டர் ரவுட் அப்படின்றது. ஸோ இதை ஏன் பர்டிகுலராக நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னா, நம்ம இந்த எம்விசி அப்ளிகேஷனுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த பர்டிகுலர் பேஜ் ஃபஸ்ட் பேஜ் ஹோம் பேஜ் அப்படின்றத நம்ம தெரிவிக்கணும். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஹோம் பேஜ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது இந்த பர்டிகுலர் பேஜ் தான் வந்து ஃபஸ்ட் பேஜ். அப்ளிகேஷன் நம்மளோட எம்விசி அப்ளிகேஷன் லோட் ஆகணும்னா ஃபஸ்ட் இந்த பேஜ் தான் லோட் பண்ணணும் அப்படின்றத வந்து இந்த இடத்துல நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். அதான் இந்த இடத்துல வந்து நான் சொல்லியிருக்காங்க பாருங்களேன், மேப் ரவுட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து டிஃபால்ட்டாக எனக்கு ஹோம் கண்ட்ரோலில் இண்டெக்ஸ் அப்படின்ற பேஜ் லோட் ஆகணும் அப்படின்றத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஒருவேளை நான் இந்த இடத்துல அபவுட் அப்படின்னு கொடுத்துருந்தேன்னு வச்சுங்களேன், என்னோட அப்ளிகேஷனை ரன் பண்ணும்போது எனக்கு டிஃபால்ட்டாக என்னோட ஃபஸ்ட் பேஜ் வந்து அபவுட்டாக மாறி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ பண்ணி காட்டுறேன். நான் என்னுடைய அப்ளிகேஷனை ஸ்டாப் பண்ணிவிட்டு என்னுடைய அப்ளிகேஷனில் நான் இந்த அபவுட் இருக்குல்ல, இந்த அபவுட்டு நான் போட்டுறேன். ஸோ தட் எனக்கு இந்த அபவுட் பேஜ் வந்து எனக்கு டிஃபால்ட்டாக ஃபஸ்ட் பேஜாக வரும். ஸோ அப்ளிகேஷனில் போய்ட்டு இந்த ஆக்ஷன் அப்படின்னு இருக்க இடத்துல வந்து நான் வந்து அபவுட் அப்படின்னு நான் போட்டுட்டு என்னோடய ஃபயர்ஃபாக்ஸை நான் இப்போ ரன் பண்ணுறேன். என்னுடைய அப்ளிகேஷனை டீபக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக எனக்கு என்னுடைய அபவுட் அஸ் பேஜ் இப்போ லோட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா என்னுடைய அபவுட் அஸ் பேஜ் வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பேஜாக கன்சிடர் ஆகுது. ஸோ இது வந்து டிஃபால்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த இடத்துல இருக்கிறது ஜஸ்ட் நான் கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய அப்ளிகேஷனில் நம்ம யூஆர்எல்ஸ் பார்க்குறோம். ஹோம் அப்படின்னு பார்ப்போம். அதான் ஃபஸ்ட்டு நம்ம ஹோம் கண்ட்ரோலருக்குள்ள போகுது. /index, அதாவது நம்மளுடைய ஃபஸ்ட் பேஜ். நான் இந்த இடத்துல இண்டெக்ஸ் அப்படின்னு போட்டுருவேன். /parameters, சும்மா அப்படி போய் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹோம் வந்து கண்ட்ரோலர், நம்மளுடைய ஆக்ஷன் வந்து இண்டெக்ஸ், அபவுட்டஸ் நம்மளுடைய கான்டாக்டர்ஸ் எந்த பேஜோ அது. இதுக்கப்புறம் வர்றது வந்து பேராமீட்டர்ஸ் ஐடி, அதாவது இந்த இடத்துல. ஸோ இதுக்கு டிஃபால்ட்டாக வந்து ஆப்ஷனல் தான். இது போடலாம் எல்லாத்தையுமே இருக்கலாம். அதாவது இந்த இடத்துல சொல்கிறது ஜஸ்ட் நான் ஹோம் பேஜ் போகிறேன். ஸோ இது இண்டெக்ஸ் இருக்குது, இங்கே கிளிக் பண்ணால் கான்டாக்டர்ஸ் வருது. ஸோ இது கண்ட்ரோலர், நான் வந்து இங்கே வைக்கிறேன்.
ஸோ இந்த ஹோம் அப்படின்றது வந்து இங்கே கண்ட்ரோலர் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம் யூஆர்எல்ல. இந்த ஆக்ஷன் அப்படின்றது காண்டாக்ட், இந்த ஐடின்றது இது ஆப்ஷனல் தான் ஆக்சுவலி. நீங்கள் சம்டைம்ஸ் நம்ம அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஐடி மாறும். ஸோ அதனால தான் எனக்கு வந்து இந்த இடத்துல எந்த ஒரு எஃபெக்ட்டும் தரல, நான் இப்போ வந்து /555 போட்டனால. ஸோ இது ஆப்ஷனல் தான், இருந்தாலும் இல்லாட்டனாலும் நம்மளுக்கு வந்து இது இல்லைனா சிம்பிளாக போய்டும், இருந்ததுன்னா நம்ம அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி அது ஒர்க் ஆகும். ஸோ இப்போதைக்கு இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து எதுவும் கிடையாது, அதனால தான் எந்த ஒரு எரரும் வரல. ஸோ இது வந்து சின்டாக்ஸ். ஸோ இது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஸோ நம்மளுடைய இந்த எம்விசி அப்ளிகேஷன் எப்படி இந்த ஹோம் /கான்டாக்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குதுன்னா, இதை வந்து டிஃபால்ட்டாக இதுக்குள்ளே எழுதி வச்சுட்டாங்க. ஸோ இது இந்த கண்ட்ரோலர்ஸ், ஃபர்ஸ்ட் ஒன்று கண்ட்ரோலர், செகண்ட் ஒன்று வந்து ஆக்ஷன், தேர்ட் ஒன்று வந்து ஐடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து நம்ம ஆர்கியூ பண்ணவே முடியாது, ஏன் இப்படி வருது, ஏன் இது எப்படி வருதுன்ட்டு. நம்ம அப்ளிகேஷனில் டிஃபால்ட்டாக இந்த ரவுட்ஸை வந்து எழுதி வச்சுட்டாங்க. ஸோ இது வந்து ஃபுல்லாகவே எம்யூசி அப்ளிகேஷன் பண்ணுறது தான். நம்ம வந்து எந்த ஒரு கூட எழுத போகிறது கிடையாது. ஜஸ்ட் நம்ம வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். உள்ள இந்த மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் இது இந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கு தான் நான் முக்கியமாக வந்து இந்த வீடியோவில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் பார்க்கலாம். இதில் ஜஸ்ட் என்னுடைய இண்டெக்ஸ் பேஜுக்கு போகிறேன். ஜஸ்ட் மினிமைஸ் பண்ணிட்டு என்னுடைய கண்ட்ரோலரில் ஹோம் கண்ட்ரோலர், ஸோ இண்டெக்ஸ் பேஜுக்கு போகிறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு இப்போ ஒரு ஸ்மால் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காட்டுறேன். அதாவது என்னென்னா, ஸோ இந்த இடத்துல நான் நிஜமாலே வந்து இப்போது உங்களுக்கு அந்த யூஆர்எல் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்றத நான் வந்து காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து என்னுடைய டிஃபால்ட் இண்டெக்ஸ் வச்சுட்டேன். ஸோ தட் என்னுடைய ஃபஸ்ட் பேஜ் இண்டெக்ஸாக இருக்கும், ஹோம் பேஜ். ஓகே, இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரிங் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் கண்ட்ரோலர்னு பேர் வச்சுக்கிறேன், ஈக்குவல்ஸ். ஸோ ரவுட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குது. இது டிஃபால்ட்டாக நம்மளுடைய எம்விசி அப்ளிகேஷனில் நம்ம ரவுட்டில் டிஃபால்ட்டாக அவங்க செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ ஏன் இது நான் முக்கியமாக சொல்கிறேன்னா, இதில் வந்து நிறைய வேல்யூஸ் இருக்கும். அந்த வேல்யூஸ் என்னென்னா, கண்ட்ரோலர் இப்போ என்ன கண்ட்ரோலர் இருக்குது, இப்போது என்ன ஆக்ஷன் இருக்குது, என்ன ஐடி இருக்குது அப்படின்றது வந்து இந்த ரவுட் டேட்டா ஸ்ட்ரக்சரில் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்மளுடைய அப்ளிகேஷன் ரன் பண்ணும்போது எந்த டேட்டா ஸ்ட்ரக்சரில் எந்த இன்ஃபர்மேஷன் வந்து டெம்பரரியாக ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து வெப் பேஜில் டிஸ்பிளே பண்ணி காமிக்கலாம். ஸோ தட் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் அந்த அப்ளிகேஷன் ரன் பண்ணும்போது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வேல்யூ ஒரு ஓப்பன் ப்ராக்கெட், இந்த இடத்துல நான் வந்து கண்ட்ரோலர் அப்படின்னு போடுறேன். கண்ட்ரோலர் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ அதே மாதிரி ஆக்ஷன். ஸோ என்ன ஆக்ஷன் இருக்குது அப்படின்றது நான் திரும்பி சொல்கிறேன். கண்ட்ரோலர்னா ஹோம், நம்ம யூஆர்எல்ல ஆக்ஷன்னா கான்டாக்டஸ், எந்த பேஜுக்கு அது போக போகுது அப்படின்றது ஆக்ஷன், இந்த பேஜை டார்கெட் பண்ணி போகிறது. மூணாவது இருக்கிறது ஐடி. ஸோ இது வந்து நம்ம அப்ளிகேஷனை பொறுத்து மாறும். இன்கேஸ் நீங்கள் ஒரு சில பிஹெச்பி அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஐடியை வச்சு நிறைய பேஜ் வந்து டைனமிக்காக சேஞ்ச் ஆகும். சாரி. ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷனுக்கு வந்து நம்மளுக்கு இந்த ஐடி யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு ஸ்டாட்டிக் வெப் பேஜ் செய்கிறதா இருந்தால் உங்களுக்கு இந்த ஐடி வந்து யூஸ் ஆகாது மோஸ்ட்லி. ஸோ அதனால தான் நான் வந்து இதை வந்து ஆப்ஷனல் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அதே route data structure dot value, open square bracket, double quotes, square bracket, இதுக்குள்ள வந்து நான் வந்து action அப்படின்னு எழுதுறேன். ஓகே, ஸோ தேர்ட் வந்து ஐடி. ஸோ இது ஆப்ஷனல் தான். route data dot value, ஐடி. ஸோ இப்போ என்னுடைய ஹோம் பேஜில் நான் இதை டிஸ்பிளே பண்ண நினைக்கிறேன். ஸோ வியூ பேக் டாட் மெசேஜ் இது ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து கண்ட்ரோலர் ப்ளஸ் கொஞ்சம் ஸ்பேஸ், அதில் ஒரு ஐஃபன் போட்டுக்கிறேன். ஸோ தட் கொஞ்சம் டீசெண்டாக டிஸ்பிளே ஆகும். இல்லாட்ட ஐஃபனை விட கோலன் போட்டுக்கலாம். அண்ட் சாரி ப்ளஸ் என்னுடைய ஆக்ஷன் ப்ளஸ் ஒரு ஸ்லாஷ். ஸோ இல்லாட்டி நம்ம இங்கே ஸ்லாஷ் போட்டுக்கலாம். டபுள் கோட்ஸ் ப்ளஸ் ஐடி. ஓகே ஃபைன். ஸோ இப்போ என்னோடய விபேக்கில் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் ஹோம் பேஜில் வந்து என்னுடைய கண்ட்ரோலர், ஆக்ஷன் அண்ட் ஐடி அப்படி இந்த மூணுமே வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ தட் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் சேவ் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு அவுட்புட் பார்க்கும்போது உங்களுக்கு இது கிளியராக புரியும். ஜஸ்ட் நான் இதை அப்படி வச்சுட்டேன். ஓகே, என்னுடைய ப்ரீவியஸ் பேஜஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே,
ஓகே, ஸோ என்னோட இண்டெக்ஸ் பேஜ் ஃபஸ்ட் பேஜை நான் மாற்றிருக்கேன். ஸோ என்னோட இண்டெக்ஸ் பேஜ் ஃபஸ்ட் லோட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா என்னுடைய இந்த பேஜில் home/index அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ஏன்னா நான் அதுக்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன், என்னுடைய ஃபஸ்ட் பேஜ் வந்து இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால தான் ஹோம் அப்படின்னு வருது என்னுடைய ஃபஸ்ட் கண்ட்ரோலில். ஃபஸ்ட் பேஜ் இருக்குது இண்டெக்ஸ். ஸோ அதனால தான் ஆக்ஷனில் இண்டெக்ஸ் அப்படின்னு வருது. அதுக்காக ஐடி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல வந்து /home அப்படின்னு நான் போடுறேன். ஓகே, எனக்கு ஹோம் கரெக்டாக வருது. இப்போது /index அப்படின்னு நான் போடுறேன். ஸோ நமக்கு இங்கே இண்டெக்ஸ் வருது. ஸோ தேர்டாக நான் பேராமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது என்னுடைய 5 6 7 சும்மா. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு 5 6 7 அப்படின்னு வருது. ஸோ என்னோடய பேஜுக்குள்ள அது டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதுதான் வந்து உண்மையிலேயே நம்மளுடைய ரவுட்டர் செய்கிற வேலை. இது எல்லாமே எப்படி நம்ம அப்ளிகேஷனை எந்தெந்த பட்டனை கிளிக் பண்ணால் எது எப்படி ஒர்க் ஆகணும், அது உள்ளே இருக்க டிஃபால்ட் நம்மளுடைய URL பேராமீட்டர்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல தான் அடங்கியிருக்கு. அதாவது முக்கியமாக இந்த ரவுட் மேப். ஸோ இப்படி ஒன்று இருக்குது. நம்ம MVC அப்ளிகேஷன் இப்படி தான் வந்து நம்மளோட URL ஃபைன் பண்ணுது அப்படின்றத தெரிவிக்கிறதுக்கு தான் நான் முக்கியமாக வந்து இந்த பர்டிகுலர் வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஓகே, இன்கேஸ் நான் வந்து இந்த ஐடியை ரிமூவ் பண்ணிட்டேன்னா ஜஸ்ட் அது எம்டி ஆகிடும். தட்ஸ் ஆல்.